வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவு. சத்யபாமாவுடைய யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாட்டட் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ், அதாவது ப்ரீ லான்ச் ப்ரைஸில் இப்போ இருக்குது. நாளைக்கு தான் இதில் அஃபிஷியலாக நாங்கள் வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ணுறோம். நாளைக்கு தான் வந்து இதோட அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் என்னுடைய கெஸ்ட் படி ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து அந்த கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்கும். நான் அதில் என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். முக்கியமாக இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட், சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா சிட்டிக்குள்ளே கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும், அந்த லேண்டுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் இங்கேயுமே வந்து கிடைக்கும். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா யாருக்கும் இப்போ வந்து ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பீப்புள், மேனேஜர்ஸ், ஹெட் இருக்கிறாங்க பற்றியில் அவங்ககிட்ட நீங்கள் நேரில் வந்து பார்த்து பேசி உங்களுக்கு ஓகேன்ற விலையில் நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ரோக்கரேஜும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வரதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே இந்த லேண்டை வாங்க வேண்டியது தான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வீடியோவை பண்ணி போடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தானே நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி வெயிலில் அலையாமல், மழையில் தெரியாமல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அலைச்சலமைக்கு ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கு, மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம், புது வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க, சரியா? ஒருவேளை உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது விற்கணும் அப்படின்னாலும் ஹாப்பி ஹோம்ஸ் உதவியும் பண்ணும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசுங்க. வி ஹேவ் அ வெரி சிம்பிள் அண்ட் கிளியர் ப்ராசஸ். நிறைய பேர் நான் நல்லா படம் அடைஞ்சிருக்கேன் நம்மளுடைய வியூவர்ஸ். கமிங் பேக் டு திஸ் பிளேஸ். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிட்டேன். ரொம்ப மெயினான விஷயம் இப்போ பாருங்கள், இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் மழை கீழே ஒன்றும் இல்லை. இப்போ ஆரம்பித்த உடனே தூர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தண்ணி எங்கேயுமே நிற்கல பாருங்கள். சும்மா அங்கங்கே வந்து பேருக்குன்னு அந்த ஒரு சின்ன சின்ன பள்ளங்களில் நிற்கிது. மற்றபடி யூ கேன் சி யுவர் செல்ஃப். தண்ணி சுத்தமாக இல்லை. நாங்கள் வந்து மிட் நவம்பர் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் 2024. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், அப்போல்லாம் சென்னையில் இப்போ இந்த டைமில் மழை நல்லா தான் பேஞ்சிகிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை. அண்டர் கிரவுண்ட் இபி போட்டிருக்கிறாங்க. எல்லா பிளாட்ஸுக்குமே ஸ்பெசிஃபிக்காக வந்து பைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க. நல்ல டெவலப்மெண்ட்டு. சரௌண்டிங் ஏரியா அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இருக்குது. அந்த பக்கம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி, அந்த பக்கம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டு. ஏன்னா இருக்கிற ஏரியா அந்த மாதிரி. சோழிங்கநல்லூர் சிக்னலுக்கே நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து 10-15 மினிட்ஸ் மேக்ஸிமம் டிபெண்டிங் பார்த்தா டிராஃபிக் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். சிறுசேரியும் அதே கார் தான். சிறுசேரிக்கு நீங்கள் ஒரு வேளை போனோம் அப்படின்னாலும் சிறுசேரியும் நீங்கள் அழகாக போய் ரீச் பண்ணிடலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஒர்க் அங்கே இருக்கும்போது. ஸோ இந்த சரௌண்டிங்கில், ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேக்ஸ் ரீச் பண்ணிடலாம். அண்ட் யூ ஹேவ் எவ்ரிதிங் ஹியர். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் ஏன் வாங்கணுன்றதுக்கான சில முக்கியமான காரணங்கள் இருக்கும் இல்லையா? அதாவது இங்கே வந்து பிளாட் வாங்கணுன்றதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். லொக்கேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். கிளியரான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு, கிளியரான டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்ட். சிஎம்டிஏ உங்களுக்கு தெரியும், சிட்டி லிமிட்குள்ள வருது. ரெரா வந்து உங்களுடைய கன்சியூமர்ஸ் அந்த பையர் சேஃப்டிக்கான மெஷர்மெண்ட்ஸ். கூகுளில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் தெரியலன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கீ விஷயம், அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது. அண்ட் எல்லாமே வந்து இதில் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தான். ஏரியாவே ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல், இது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், இல்லைனா தனி வீடு, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்து வீடு வாங்கி விழா கட்டணும்னா கூட நீங்கள் கட்டிக்கலாம். அந்த கட்டி கொடுக்கணுன்னா கூட இவங்களே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுடைய பிளான் படி. அண்ட் 58 பிளாட்ஸ், 8.5 ஏக்கர்ஸில் 58 பிளாட்ஸு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அண்டர் வாட்டர் ட்ரெயின், பைப்பு, எல்லாத்துக்கும் தண்ணிக்கான பைப்பு, போர்ட்டபிள் வாட்டர் இருக்குது. அதாவது நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஓஎம்ஆரில் வந்து அந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஏரியா வந்து அந்த மாதிரி இல்லை. கிரவுண்ட் வாட்டர் நீங்கள் போர் வாட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் லோன் 90% வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இங்கே லேண்ட் வாங்குறதுக்கு பேங்க் லோன் தேவைப்பட்டதுனாலும் 90% வந்து இங்கே பேங்க் லோன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயே. பிளாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 769 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 769 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே சைஸ் வேணும்னாலும் கூட இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க, அப்படியே சேர்த்து கூட அதை வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சைட்டில் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷன் இருக்குது. மெயின் ரோடு இது, கிட்டத்தட்ட ஆன் ரோடு கம்யூனிட்டி. அழகாக அப்படி இறங்கி வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ரோட்ஸ் எல்லாம் 24 ஃபீட் 30 ஃபீட் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நல்ல கண்டிஷன்லேயே. நாளைக்கு லான்ச்ன்றதால வேலை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அந்த நிற்குது. ஆளுங்க வந்து மண்ணை கொட்டுறது, அது செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்ல திக்கான ரோடு தான் போட்டிருக்காங்க. லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. அவனி ட்ரீஸ், நிறைய வந்து ட்ரீஸ் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து
ட்ரீயாகவே நட்டுருக்காங்க. கிளப் ஹவுஸுமே இது கொடுக்குறாங்க. வாக்கிங் ட்ராக்னு செப்பரேட்டாக உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்குமே வந்து சேர்ந்து வருது. நிறைய ஸ்கூல்ஸு க்ளோஸ் ப்ராக்சிமேட்டியில் இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு விவேர மால் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற விவேர மால் 5 கிலோமீட்டர்ஸ், மெரினா மால் 6 கிலோமீட்டர்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பு. ஏன் அப்படின்னா அந்த சரௌண்டிங் இண்டஸ்ட்ரி, சிறுசேரி ஐடி பார்க்கு, சிறுசேரி சிப்காட் எல்லாமே இதனுடைய வளர்ச்சி, ப்ராக்சிமிட்டி, கனெக்டிவிட்டி. ஓஎம்ஆர் போகிறதுனா இங்கேருந்து நான் சொன்னேன் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் இங்கேருந்து 10-15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம். சத்யபாமா காலேஜ் பின்னாடி இருக்குது. ஒருவேளை ஏர்போர்ட் போகிறதுனா நீங்கள் ரேடியல் ரோடு பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஏர்போர்ட் போயிடலாம். நல்ல கனெக்டிவிட்டி. அண்ட் இப்போ ஓஎம்ஆரில் வந்து உங்களுக்கு நிறைய இது வேறு வருது, மெட்ரோ வேறு வருது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் விச் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வேல்யூ அப்ரிசியேஷன். அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய லேண்டோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூடி வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்கி வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ப்ளஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுனாலும் நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,555 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, ஸ்லைட்லி நெகோஷியபிள் ரேட்டு. இப்போ வந்து இதனுடைய ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது ப்ரீ லான்ச் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ சமீபத்தில் ஏதாவது பார்த்துருந்தீங்க, ஒரு விளம்பரத்தை பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ரேட் ஆர் சப்ஜெக்ட் டு கோ. ஸோ அது ஃபஸ்ட்டு வரும்போது அது லான்ச் பண்ணுறதுக்கு, லான்ச் ஈவெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருக்கும். அப்புறம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரேட்டு, அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரேட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆரம்ப காலத்திலே நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டும் கூட. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல ஒரு பிளேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டில் அது கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து சைட் முடிச்சு இவங்களாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை இன்னும் உங்களுக்கு வந்து ரேட்டில் ஒரு ஜம்ப் இருக்கும். ஸோ அதனால் வந்து இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ப்ராப்பர்ட்டி இந்த சைடு சென்னையில், அதாவது சோழிங்கநல்லூர், டைடல் பார்க்கு, ஓஎம்ஆர் இந்த சைடெலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட சென்டரில் இருக்குது. ஏர்போர்ட் சைடு நீங்கள் போகிறதா போயிடலாம், ஈசிஆர் சைடு போகிறதுனாலும் போயிடலாம். சோழிங்கநல்லூர் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஈஸியாக. ஸோ அங்கேருந்து ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். கமிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். லே அவுட் கேட்கலாம், அவைலபிலிட்டி கேட்கலாம், யூ நேம் இட், என்ன வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த லேண்டு சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம். we are here to help you with that. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டைரக்ஷன்ஸ், உங்களுக்கான மேப் எல்லாமே வந்து ஹாப்பி ஹோம்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரோக்கரேஜ் கொடுக்காம நீங்கள் வந்து நேரில் வந்து இங்கே லேண்டை வந்து புக் பண்ணிட்டு போகலாம். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குன்றதால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது இருக்கும். ஒரு கார்னர் பிளாட் வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபேஸிங் வேணும், எனக்கு சவுத் ஃபேஸிங் வேணும், ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும், வெஸ்ட் ஃபேஸிங் வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ பல பிளாட்ஸில் ஒரு பிளாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாங்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் வாட்டர் இல்லை. மழை டைமில் பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை, ட்ரையாகவே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். காம்பவுண்ட் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. உள்ளே வர ஆர்ச்சி 8.5 ஏக்கர்ஸ் லேண்டில். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இடத்த வாங்கி போடுறதுக்கு. கன்சிடர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் போடுறேன். அதை தாண்டி உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் வாங்கணும் அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸுக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். we are proud to say that. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தான். I'll see you in the next video. நிறைய வந்துகிட்டே இருக்குது, நிறையவும் வந்துகிட்டே இருக்குது. விலாஸ் வேணுமா இருக்குது, பிளாட் வேணுமா இருக்குது, அபார்ட்மெண்ட் வேணுமா இருக்குது, கமர்ஷியல் பிளாட் வேணுமா இருக்குது. யூ நேம் இட், ஹாப்பி ஹோம்ஸ் ஹேவ் ஆல் திஸ் ஃபார் யூ. நிறைய வீடியோஸ் பார்க்காம இருந்திருப்பீங்க, போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணுங்கள். எங்களை ஊக்குவிக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் வந்து வெயிலில் காஞ்சி உங்களுக்காக வீடியோ போட முடியும். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ் ஊக்குவிங்க. I'll see you in the next video. சரி பாருங்கள். பாய்.